உங்க வீட்டுல உங்களுடைய மனைவியோ, கணவரோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ, மாமியாரோ, மாமனாரோ, நாத்தனாரோ, அல்லது உங்க வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகளோ, உங்க சபையிலேயோ அல்லது ஊழியத்தை விரோதிக்கிற மக்களாலேயோ ஏதோ ஒரு வார்த்தை, உங்களை காயப்படுத்துகிற வார்த்தை சொல்லப்பட்டு உங்களுடைய இருதயம் காயப்பட்டு நீங்க வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த காயங்களை நான் ஆற்றுவேன். அவரால் தான் அந்த காயத்தை ஆற்ற முடியும். பல வருஷமா உங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே காணப்படுகிற அந்த காயம் அப்போதைக்கு அப்போது அது வலியை உண்டாக்குறது, நினைவு வரும் பொழுதெல்லாம் வேதனை உண்டாக்குகிறது. அப்படி கஷ்டப்படுறீங்கல்ல, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன் காயத்தை ஆற்றுவேன், நீ கலங்காதே என்று சொல்லி சிலுவையில் அவர் காயப்படுத்தப்பட்டார். அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டதான நமக்கு தெரியும். ஆணி கடாவுப்பட்டது, அடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டது. அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. அவருடைய உள்ளத்துக்குள்ள வேதனை, அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு, பரிகாசம் பண்ணப்பட்டு, அவருக்காக பேச யாருமே இல்லாத நிலைமையோட இருதயத்திற்குள் உண்டான காயம்.